உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க. இயேசு என்ன சொல்கிறாங்க, கலங்காதீங்க, பயப்படாதீங்க, அவர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் இயேசுவை தானே எதிர்பார்த்துட்ருக்கீங்க, பயப்படாதீங்க, இன்னும் செய்யலைன்னு கவலைப்படுறீங்களே, செய்வார், எதிர்பாருங்க, இன்னும் எதிர்பாருங்க, அவர் பெரிய காரியங்களை செய்வார். எதிர்பார்க்கிறத நிறுத்திடாதீங்க, சரிங்களாங்க? அவர் பெரிய காரியங்களை செய்வார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, கண்டிப்பாக பெரிய காரியங்களை செய்வார். நம்ம நிறைய இடத்துல எதிர்பார்த்து ஏமாந்துடுறோம், தோற்று போயிடுறோம். இல்லை, நிறைய எதிர்பார்த்து தான் நிறைய தோல்விகள் கிடச்சிருது நம்மளுக்கு. நிறைய பேர் எதிர்பார்க்குறதே நிறுத்திடுறது. எங்கேயும் யார்கிட்டையும் நாங்கள் எதிர்பார்க்குறதில்ல, இருக்கிறது போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எதிர்பாருங்க, தேவன்கிட்ட அதிகமாக எதிர்பாருங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அவருக்காக எதிர்பார்க்குறவங்களுக்கு அவர் பெரிய காரியங்களை செய்வார். பிள்ளைங்கக்கிட்ட நான் எதிர்பார்க்க மாட்டேன்னு சொல்கிறீங்களா? அது ஓகே. பிள்ளைங்க இதுக்கு மேலே எங்களுடைய உதவியை நீங்கள் எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. என் பிள்ளைங்க கல் மனசுக்காரங்க, என் பிள்ளைங்க. எத்தனை பேர் சொல்கிறீங்க? எதிர்பார்க்காதீங்க, உங்கள் பிள்ளைங்களை எதிர்பார்க்காதீங்க. ஆனால் தேவனை எதிர்பாருங்க, உங்களுக்காக ஒரு பெரிய காரியங்களை செய்வார். எங்கள் அம்மா அப்பாவை நான் எதிர்பார்க்க மாட்டேன். எங்கள் அம்மா அப்பா சொந்த கால நிற்க சொல்கிறாங்க. நீங்கள் தேவனை எதிர்பாருங்க, பெரிய காரியங்களை செய்வார். சரிங்களா? தேவன் உங்களுக்காக எல்லாமே பெரிய 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 காரியங்களை செய்து கொடுக்கறதுக்காக அவர் ரெடியாக இருக்கார். நீங்கள் தேவனை எதிர்பார்க்குறத நிறுத்திடாதீங்க. அவருக்காக அப்படியே எதிர்பார்த்துட்டே நின்றுட்டே இருங்க, பெரிய காரியங்களை செய்வார். அதிகமாக எதிர்பாருங்க, பெரிய காரியங்கள் உங்களுக்காக ரெடியாக இருக்குது, காத்துட்ருக்கு. சாராள் கானான் நாட்டுக்கு உள்ளே போகும்போது எதிர்பார்ப்புகளோடு தாங்க உள்ளே போனான். எக்கச்சக்க எதிர்பார்ப்புகளோடு உள்ளே போனான். 10 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் தேவன் மேலே வச்ச எதிர்பார்ப்பு ஸ்டாப் பண்ணிட்டான். இவர் என்ன செய்யவே மாட்டேங்கிறாரு. 10 வருஷம் ஆயிடுச்சு கானான் தேசத்துக்குள்ளே உள்ளே போனவனே குழந்தை கிடச்சிடுவோன்னு நினச்சா, கிடைக்கல. 10 வருஷம் காத்திருந்தா, கிடைக்கல. தேவன் மேலே எதிர்பார்ப்பை விட்டுட்டு அவங்க வீட்டில் ஒரு வேலைக்காரி, ஒரு அடிமை பெண் ஆகார், அவளை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இவன் என்ன நல்லா பார்த்துப்பா, அடிமை தானே, குழந்தைய பெற்று என் கையில் கொடுத்துருவா, என் புருஷனை உரிமை கொண்டாட மாட்டா, அவள் பெற்ற குழந்தையும் உரிமை பாராட்ட மாட்டா, எல்லாத்தையும் நான் வச்சு அனுபவிப்பேன் அப்படின்னு ஆகார் மேலே எதிர்பார்ப்பை வச்சான். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு என்ன ஆச்சு? எல்லாமே ஊற்றிக்கிச்சு. கடைசியில் தேவன் மேலே திரும்பவும் அவள் கண்ணை வச்சு காத்துட்டு இருந்தா. திரும்பவும் தேவனை எதிர்பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் தேவன் அவளுக்கு குழந்தைய கொடுத்தாரு. அதிகமாக எதிர்பாருங்க. மனிதர்களை எதிர்பார்த்தீங்கன்னா, மனிதர்களை நீங்கள் ஓவராக எதிர்பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தான் இருப்பாங்க. ஆகார் மாதிரி தான் இருப்பாங்க. சாராள் ஏமாந்து போனால, யாரையும் எதிர்பார்க்காதீங்க, இவங்க செய்திடுவாங்க, அவங்க செய்திடுவாங்க, எதிர்பார்க்காதீங்க. தேவனை எதிர்பாருங்க, பெரிய காரியங்களை செய்வார். பெரிய பாவி 38 வருஷம் காத்துட்டு இருந்தான். கவலையே படல. அவன் பாவம் செய்தவன் என்று கூட அவன் உணர்ந்துக்கல. தேவன் செய்வார், அவர் செய்வார்னு எதிர்பார்த்துட்டே இருந்தான். அதே மாதிரி அவர் செய்து கொடுத்தார். ஏசு தான் செய்து கொடுத்தார். அவன் பாவத்தை மன்னித்து செய்து கொடுத்தார். எந்த டாக்டர்ஸும் முடியாத ஒரு கேஸு, எந்த ஹாஸ்பிட்டலும் அவனை சுகப்படுத்த முடியல. ஆனால் ஏசு செய்து கொடுத்தாரு. ஏன்னா அவன் அதிகமான எதிர்பார்ப்புகளோடு காத்துட்டு இருந்தான் 38 வருஷம். நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தேவன் செய்து தருவார். ஓகேங்களா? இந்த பூமியில் நம்ம தேவன் நம்மளோடு தான் இருக்கார், ஏசு நம்மளோடு தான் இருக்கார். அதனால் அதிகமாக எதிர்பார்க்கலாம். சரிங்களா? நீங்கள் எதிர்பார்த்ததை தேவன் செய்து கொடுப்பாரு, பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்வார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.